இந்த மணின்றவன் வேலை எது இல்லாதனால ஊர் ஜமீன் கிட்ட வேலை கேட்க வரான். ஆனா ஜமீன்தாரு ரொம்பவே திமிரு பிடிச்சவன். இவனை பார்த்துட்டு என்னடா நீ பாட்டுக்கு வந்த வேலை வேணும்னு கேக்குற, வணக்க வைக்க மாட்டியா சொல்லிட்டு அவனை போட்டு முகத்திலே அடிச்சிடறாரு. சரி சாரிடா தம்பி சொல்லிட்டு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உன்னோட பொண்டாட்டி பார்க்க எப்படி இருப்பா, சிட்டுக்குருவி மாதிரி இருப்பாளான்னு கேட்டு இந்த ஆளை கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். இந்த மணியும் ஊரெல்லாம் வேலை தேடி அலைஞ்சிட்டு நைட்டு வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஜமீன்தார் இவன் வீட்டுக்கே வந்து அவன் ஒய்ஃபு கிட்ட தப்பா நடந்துட்டு போயிருக்கான்னு. இவனும் மறுநாள் காலையில எந்திரிச்சு ஜமீன்தார சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு கோவத்துல கத்திட்டு இருக்கான். ஆனா ஜமீன்தாரு ஒரு ஆளை விட்டு இவன் அங்க கூட்டிட்டு வர வச்சு இவனுக்கு வேஷ்டியும் உன்னோட பொண்டாட்டி பார்க்க அழகா இருந்தா சொல்லிட்டு சாரியும் கொடுத்து இவனை ஒரு கல்லு கடைக்கு வேலைக்கு சேர்த்து விடுறான். ஒரு நாள் ஜமீன்தார் கூட மணியை சேர்ந்து காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது ஜமீன்தார் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அதை பார்த்துட்டு இவனால ஒண்ணுமே பண்ண முடியல, வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஆனா ஜமீன்தார் அதே நாள் நைட்டு இல்லாத சமயத்துல வீட்டுக்கே வந்து ஒய்ஃபு கூட ஒன்னா இருந்துட்டு வெளியே வரான். அதை இவன் நேர்ல பாத்துறான். ஆனா இவன் ஏழன்றனால ஜமீனை ஒண்ணுமே பண்ண முடியல. மணியோட ஒய்ஃபும் இவ்வளவு கேவலமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு பேசாம நான் செத்தே போயிடலான்னு அலறாங்க. இவனும் கண்டிப்பா அந்த ஜமீன்தாரை ஒரு நாள் கொல்லுவேன்னு சொல்லி ஒய்ஃபை சமாதானப்படுத்துறான்.